ஹரி ஓம். தசமஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தத்தில் 10ஆம் ஸ்கந்தத்தில் 83வது அத்தியாயம் பார்க்கிறோம். ரொம்பவும் அருமையான அத்தியாயம் இது. கண்களில் நீர் வரவழைக்கிறது. என்னன்னா, இந்த அளவு பக்தி, அந்த அஷ்ட மகிஷிகளுடைய பக்தியை பாருங்க. கிருஷ்ணனுடைய 8 பட்ட மகிழ்ச்சியோட பக்தியை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சிரேஷ்டமான ஒரு அத்தியாயமாக தான் எனக்கு தோன்றுது. ரொம்ப அருமையாக இருக்கு. இதில் என்ன ஆகுதுன்னா, கோபிகைகள் கேட்டா உன்னையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், ஒரு நிமிடம் கூட நாங்கள் மறக்கக்கூடாதுன்னா, குருவாகவும் அவர்களுக்கு அவர்களுக்கு சரணாகதி கொடுப்பவனுமான பகவான் ததானுகிரகிய பகவான், சரி உங்களுக்கு அதை நான் அனுகிரகம் செய்கின்றேன்னுட்டு கோபிகளுக்கு அனுகிரகம் பண்ணினார். அப்புறம் தர்மபுத்திரன் நண்பர்கள்லாம் இருக்கா, அவர்கிட்டெல்லாம் குசலம் விசாரிக்கிறார். அப்போ அவர்கள்லாம் பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு உடல்னா ஒரு உயிருக்கு ஒரு உடல் கிடைச்சதுன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது உங்களை நினைக்காமல் இருப்பது தாங்கிறார். அதாவது பகவானை மறந்ததுனால்தான் ஒரு ஜன்மாவே. புரியுறதா உங்களுக்கு? தது துவமசி. அப்போ சாதுக்கள் எல்லாம் உங்களுடைய சரணகமலத்திலேயே அந்த சரணகமலம், அந்த சரணகமலத்தினுடைய அந்த மகரந்த தேனே தானே அவர்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குதோ ஆசிவம் தச்சரணாம்புஜாசவம் மகன் மனஸ்தோ முக நிஸ்ருதம் கொசித்து பிபந்தியே கர்ண புடைரலம் பிரபோ தேகப்பிரதாம் தேக கிருத ஸ்மிருதிச்சிதம். அவர்களுக்கு உங்களுடைய திருவிளையாடல்களை, அந்த கதை அமிர்தத்தை தானே அவர்கள் கர்ணப்படங்கள் எல்லாம் அருந்தி கொண்டிருக்கின்றன. அந்த கதை உருவத்துல அமுதமா பெறுகின்றிருக்கேன். அந்த செவி வழியா அதை ஒருத்தன் பருகிட்டான்னா அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்க போறது பிரபு. எப்படி இருக்கு பாருங்க. உண்மையான பக்தனுடைய நிலை இல்லையா? நம்ம குசலம் விசாரிக்கும் பொழுது இது மனசுல வரணும். பகவானுடைய அந்த திருவிளையாடல்களை அருந்துகின்ற ஒருவனுக்கு என்ன நலக்குறைவு இருக்க போகின்றதுன்னு கேட்கிறா. எப்படிப்பட்டவர் பகவான்? ஸ்வயம் பிரகாசன் அல்லவா, இல்லையா? ஸ்வராடு தானே அவன். அப்படிப்பட்டவர் அல்லவா நீங்கள்? அதாவது உங்களையே எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அந்தகாரமெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த பிறவி பிணியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் நித்திய பூர்ணமாகவும் ஆனந்தத்தின் ரூபமாகவும் இருக்கின்றீர்கள். ஆனந்த சம்ப்ளவ மகண்ட மகுண்ட போதம் காலோபசிருஷ்ட நிகமாவன ஆத்தயோக மாயாகிருதிம் பரமஹம்ச கதிம் நதாகஸ்மஹ. அப்போ வேதங்களை காப்பதற்காக யோகமாயை எடுத்தவர், ஞானிகளுக்கெல்லாம் கதியாக இருப்பவர். அப்படிப்பட்ட உங்களுடைய சரணகமலத்தை நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்கின்றார்கள் ருவாச்சு. இப்ப சுகர் சொல்றார், பரீட்சித்து, மக்கள் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனை அழகாக ஸ்துதி செய்தார்கள். யாதவ பெண்களும் கௌரவ பெண்களும் எல்லாம் மூன்றுலவும் பாராட்டி கொண்டாடுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் என்னுடைய சரிதங்களா பேசிட்டு இருக்கா. திருலோக கீதாக சுணு வர்ணயாமித்தே. சொல்றேன் நான் உனக்கு. இப்போ திரௌபதி உவாச்ச. திரௌபதி என்ன பேசினாள்? ஹே வைதர்பியச்சுதோ பத்ரே, ஹே ஜாம்பவதி கௌசலே, ஹே சத்யபாமே காளிந்தி சைபே ரோஹிணி லக்ஷ்மணே, ஹே கிருஷ்ண பத்னியா ஏதன்னோ ப்ரூத ஓ பகவான் ஸ்வயம் உபயேமே யதா லோகம் அனுகுர்வன் ஸ்வமாயையா. ருக்மணி பத்ரே ஜாம்பவதி சத்யே சத்யபாமா காளிந்தி மித்ரவிந்தியா ரோஹிணி லக்ஷ்மணே. அவர்களை பார்த்து சொல்றா, எல்லா பத்தினிகளும் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து சொல்றா, மாயையினால இந்த உலகத்துல அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அதில் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணன் உங்களை மணந்து கொண்டாரே, அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய திருமண நிகழ்வை பற்றி சொல்லுங்கள். சொல்லும்போது ருக்மணி ஆரம்பிக்கிறா. ருக்மணி பிராட்டி என்ன ஆரம்பிக்கிறா? சைத்தியாய மார்பைதும் முத்யகார்முகேஷோ ராஜஸ்வஜேய படசேகரிதான் கிரீரேனோ. சிசுபாலனுக்குத்தான் என்னை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஜராசந்தன் எல்லாம் அதற்காக படை திரட்டி நின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் ஆட்டு மந்தையிலிருந்து சிங்கம் தன்னுடைய பாகத்தை எடுத்து கொண்டது போல என்னை பறித்து கொண்டு வந்தார். என்னை கொண்டு போனார். அவருடைய சரண கமலம் இருக்கே,
தஸ்ரீ நிகேத சரணோஸ்து மமார்ச்சனாய, அந்த சரணகமலத்தை நான் அர்ச்சனம் செய்ய வேண்டும். அடுத்து சத்யபாமா சொல்றா, யோமே சனாபிவத வததப்த ஹிருதா ததேன லிப்தாபிஷாபமா. யாரு பிரச்சேனன் இருந்ததுனாலே என்னுடைய தந்தை கிருஷ்ணன் மேல, பகவான் மேல பழிச்சொல் சொன்னார். ஜாம்பவானை வென்று செமந்தகமணியை மீட்டு வந்தார், என் தந்தைக்கு கொடுத்தார். என் தந்தை அந்த பீதக பீதாதி சதமாம் பிரபவே பிதத்தா, பழிச்சொல் சொல்லிட்டோமேன்னு பயந்து நடுங்கி என்னை பிரபுவுக்கு கொடுத்தார் அப்படின்னா சத்யபாமா. அடுத்த ஜாம்பதி சொல்றா, இவரை சீதாபதி ஸ்ரீராமன் என்று தெரியாமல் என் தந்தை 27 நாட்கள் போரிட்டார். பின் ஸ்ரீராமரே இவர் என்று நினைத்து அவருடைய பாத பிரகிருஹ்ய மணிநாகம் அமுஷ்ய தாசி, செமந்த மணியோடு சேர்ந்து என்னையும் கொடுத்தார். அன்று முதல் நான் இவருடைய தாசி என்றார். காளிந்தி சொல்றாள், நான் இவருடைய ஸ்வபாத ஸ்பர்ஷ நாசைய, அவர் பாதத்தை தொட விரும்பி தபசு செய்வதை அறிந்து கொண்டு சக்கியோபேத்திய கிரகித்து, சக்கியனான அர்ஜுனோடு என்னுடைய பானையும் கிரகித்து என்னுடைய கையை பிடித்தார். யோகம் தத் கிரகம் மார்ஜனி, நான் அவருடைய கிரகத்தை மார்ஜனி தூய்மைப்படுத்துகின்ற தாசி என்கின்றாள். எந்த அளவுக்கு அஷ்ட மகிஷிகள் பகவானுடைய சரணகமலத்துல துகளாகவும் நான் ஒரு தாசியாகவும் இருக்க வேண்டும்னு தன்னைத்தானே இறக்கி கொண்டு பகவானுடைய பெருமையை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க. இதுதான் உண்மையான பக்தி இல்லையா? மித்ரவிந்தோ ஆச்ச. மித்ரவந்தா என்ன சொல்றா, என் சுயம்பரத்துக்கு எல்லாரும் வந்திருந்தா என் சகோதரர்களை எல்லாம் நின்று சிங்கம் நாய்க்கூட்டத்துக்கு நடுவில் தன்னுடைய பங்கை எடுத்துட்டு போற மாதிரி தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு சென்றார். தஸ்யாஸ்து மே அனுபவம் அங்கரியம் வனே ஜனேத்வம், நான் ஸ்வபரம் ஸ்ரீயோக என்னோட அவருடைய புறத்துக்கு எடுத்து சென்றார். அவருடைய சரணகமலத்தை நான் சுத்தம் செய்ய வேண்டும், எல்லா பிறவியிலும் இதுவே எனக்கு கிட்ட வேண்டும் என்றாள். அடுத்து சத்யோவாச்ச, அவள் சொல்கின்றாள், வீரத்தெல்லாம் சோதிக்கணும்னு என்னுடைய தந்தை 7 காலை நிறுத்தினார். பகவான் என்ன பண்ணார் தெரியுமா? சிசுவோ அஜதோ கான்னு கிரீட்டன் பபந்தஹ யதா சிசுவோ அஜகான்னு, இந்த சிசுக்கள் குழந்தைகள் எல்லாம் ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கட்டுற மாதிரி பகவான் கிரீட்டனை விளையாட்டை பிடிச்சு அடக்கி கட்டிட்டார். வீரத்தையே பணயமாக கொண்டு பணிப்பெண்களோடு 4 வித படைகளோடு என்னை அழைத்து சென்றார். அப்படிப்பட்ட பகவானுக்கு நான் தத் தாசியம் அஸ்துமே, நான் தாசியாக இருக்க வேண்டும்ங்கிறா. அடுத்து பத்ரோவாச்ச, பத்ர என்ன சொல்றா தெரியுமா? கிருஷ்ணேன்னு கூப்பிடுறா திரௌபதியை. கிருஷ்ணாய தச்சித்தாம் அக்ஷௌஹின்யா சகி ஜனேஹி, என்ன யாரு நானு? பிதாமே மாத்துலேய, மாமன் மகன். என் மாமன் மகனாய இவரிடத்துல நான் மனசை பறி கொடுத்திருந்தேன். என்னை இவருக்கு மனம் முடித்து தோழிகள் படைவீரர்களோட கொடுத்தார். இவருடைய சரணகமலத்தினுடைய ஸ்பர்ஷம் எனக்கு கிடைக்க வேண்டும். அஸ்யமே பாத சம்ஸ்பர்ஷோ பவே ஜன்மனி ஜன்மனி, ஒவ்வொரு பிறவியிலும் கர்மபிரபியாமியமானையா ஏன தச்சே ஆத்மனக, ஒவ்வொரு பிறவியிலும் எல்லா நலங்களையும் தருகின்ற அவருடைய சரணகமல ஸ்பர்ஷம் கிட்ட வேண்டும் என்கின்றாள். லக்ஷ்மணோ வாச்சா, லக்ஷ்மணா தான் ரொம்ப அழகா நீட்டி சொல்றா என்ன நடந்ததுன்னு. நாரதர் எப்பொழுதுமே ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறப்பையும் அவருடைய லீலைகள் எல்லாம் சொல்லுவார். இதை கேட்டு 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 நான் அவரிடத்திலே என் மனம் ஒட்டி கொடுத்து, அப்போ என்னுடைய தந்தையான பிருகத்சேனர் என்னிடத்துல ரொம்ப அன்பு. அவர் அதுக்காக ஒரு உபாயம் பண்ணார். சொல்றா, திரௌபதி என்ன பண்ணார் தெரியுமா? உன்னுடைய சுயம்பரத்தில் அர்ஜுனன் மீன் உருவத்தில் ஒரு எந்திரம் அமைக்கப்பட்டதில்லை, அது மாதிரியே மச்ச எந்திரம் என் அப்பா பண்ணார். கீழே இருக்க நீரில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், அது பிரதிபிம்பம். 4 திசைகளிலும் பெரிய பெரிய அரசர்கள், ஆயிரக்கணக்கான அரசர்கள்லாம் வந்தார்கள். என் மீது ஆசை கொண்டு அவர்கள் எல்லாம் அந்த மீனை குறிவைக்க வில்லை அம்பை எடுத்தார்கள். வில்லை எடுத்து நான் ஏற்ற கூட முடியல, கீழே போட்டுட்டா. நான் ஏற்றினாலும் அதை கட்ட முடியல.
ஜராசந்தன், அம்பஷ்டன், சேதி தேசத்து சிசுபாலன், பீமன், துரியோதனன், கர்ணன் எல்லாரும் நான் ஏற்றினா, ஆனால் மீன் இருக்கும் நிலையிலே தெரியல. அர்ஜுனன் கீழே உள்ள ஜலத்தில் மீனோட நிழலை பார்த்தா அது இருக்கிற அமைப்பு வந்து தெரியலை. மீனை தொட்டு சென்றதே தவிர அது அறுத்து தள்ளலை. ஆனால் ராஜன்யேஷு நிவృதேஷு பக்னமானேஷு மானிஷு பகவான் தனுராதய சஜ்ஜம் கிருத்வா அத லீலையா. ஆனால் பகவான் அங்கே வந்தார் லீலையா, விளையாட்டாக. ஜலத்தில் ஒரே ஒரு முறை மீனை பார்த்தார். சூரிய பகவான் அபிஜித் வேளையில் இருக்கிறச்ச மீனை அம்பெய்து கீழே தள்ளினார். ஜெய ஜெய கோஷம் எங்கும் எழும்பியது, துந்துபி முழங்கியது. தேவர்கள் மகிழ்ச்சியில புஷ்பவிருஷ்டி செய்தார்கள். நல்ல பட்டாடைகளெல்லாம் அணிவித்து, தலையில் பூமாலை தரித்து, உடலை போர்த்தி அப்படியே இப்படி வந்தேன். தங்கத்தினாலான ரத்ன மாலையெல்லாம் கையில் ஏந்திட்டு வந்தேன். கால் சிலம்பு ஒலித்தது. அப்படியே வெட்கப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். முன்னேற்றியில் அந்த கேசவெல்லாம் விழுந்தது. குண்டலங்கள் ஒளியினால கண்ணமெல்லாம் சிவந்தெடுத்து என் முகத்தை அப்படி சத்தே நிமித்தி பார்த்து அப்படியே எங்கே இருக்கார் இவர்னு பார்த்தேன். பார்த்தா ஸ்ரீ கிருஷ்ணன் அங்கே நின்றிருந்தார். ஆசையோடு அவருடைய பக்ஷசலத்திலே என்னுடைய மாலை ஏட்டேன். ரம்சே அனுரக்த ஹிருதயோ நிதத்தே சொமாலாம். அப்போ மிருதங்கம், தம்பட்டம், சங்கு, பேரிகை, மத்தளம்லாம் அழகாக முழங்கியது. எல்லாரும் நன்று அழகாக டான்ஸ் பண்ணா, ஆடினார்கள், பாடினார்கள். இப்போ சொல்கிறா, பகவானை வந்து கணவனாக நான் வரிச்சுனுட்டேனே, இதை பார்த்து அரசர்களுக்கெல்லாம் பொறுக்கலை. அவர்கள் எல்லாம் படை திரட்டி கொண்டு வந்தார்கள். பகவான் என்னை வந்து ரதத்தில் ஏற்றினார். வில்ல நாணை ஏற்றி போருக்கு புறப்பட்டார். மான்கள் நடுவிலிருந்து சிங்கம் தன் நிறையை எடுத்து செல்வதை போல எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ரதத்தை துவாரகை நோக்கி செலுத்தினார். அப்போது சில அரசர்கள்லாம் வில்லேந்தி வந்தால் சிங்கத்தை நாய்கள் தடுத்து நிறுத்த நினைக்குமா, அதே போல் அவர்கள் வந்தார். பகவானை தடுத்து நிறுத்துறதுக்காக தொடர்ந்து வந்தார்கள். பகவானுடைய அந்த சார்ங்க வில்லிருந்து கிளம்பின அன்புனால கை காலெல்லாம் மறுபட்டு விழுந்தார்கள். சில ஓடியே போய்விட்டார்கள். துவாரகைக்குள்ளே பிரவேசித்தார் என் கைப்பற்றியே. என்னுடைய தந்தை, நண்பர்கள் எல்லாரும், உறவினர்கள் எல்லோரும் வந்து என்னை உபசரித்தார்கள். ஏராளமான பணிப்பெண்கள், செல்வம், காலாட்படை, 4 வித படைகளோடு பக்தியோடு அளித்தார். அப்போ லக்ஷ்மணனுடைய கல்யாணத்தை தான் ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாத்தையும் சொல்றா. பகவானுக்கு நாங்கள் எல்லாரும் தாசிகள் தான். இது எப்படி கிடைச்சது தெரியுமா? முற்பிறவியில நாங்கள் பற்றுகளை எல்லாம் விட்டு தவம் இருந்ததால் தானே. இதுதான் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆத்மா ராமஸ்ய தஸ்யேமா வயம் வை கிருஹதாசிக்காக சர்வ சங்க நிவృత్యాத்தா தபசாச்ச பபூவிம. இல்லையா? எண்ணம் போல் வாழ்வு. அருமையான அத்தியாயம். அப்போ மற்ற மகிழ்ச்சிகள்லாம் சொல்ற மகிழ்ச்சி வச்சுக்கோ. பௌமம் நிகத்திய சகனம் எதினே தேன ருத்தா. ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை பரிவாரத்தோடு போரில் கொன்று திக்விஜயத்திலே அவனை வெற்றி கொண்டு நாங்கள் சிறையில் இருப்பதை அறிந்து கொண்டு எங்களை விடுவித்தார்கள். பாதாம்புஜம் பரிநிநாய ஆப்த காமக. அவரை, அவருடைய சரணகமலத்தை நினைத்து கொண்டு இருக்கின்ற எங்களை திருமணம் செய்து கொண்டார். இங்கு அதாவது போகமோ, பெரிய பதவியோ, இல்லை அஷ்டமா சித்தியோ, இல்லை முக்தியோ, இல்லை பகவானோட சாயுஜ்யத்தை கூட நாங்கள் விரும்பலை. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரண கமலத்தில் இருக்கின்ற அந்த ரஜஸ் இருக்கே, அதை எங்கள் தலையில் சூட்டிக்கொள்ள விரும்புகின்றோம். பாத ரஜஸ் இருக்கே, அதை நாங்கள் சூட்டிக்கொள்ள விரும்புகின்றோம். அதுதான் நவயம் சாத்வி சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்யம் பௌஜ்யமாப்யுத வைராஜ்யம் பாரமேஷ்டியம் ச ஆனந்தியம் வா ஹரேஹே பதம் காமயாமஹ ஏதஸ்ய ஸ்ரீமத் பாதரஜஹ ஸ்ரீயஹ குச்சகுங்கும கந்தாட்யம் மூர்ணா ஓட்டும் கதாபிருதஹ. அந்த ஸ்ரீ இருக்காளே, லக்ஷ்மி பிராட்டினுடைய குங்கும பூச்சாந்தை பெற்றுக்கின்ற அந்த திருவடி துகள் இருக்கே, அதை நாங்கள் எங்களுடைய மூர்தனால சுட்டிக்க விரும்புகிறோம்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விரஜஸ்திரியோ யத் வாஞ்சந்தி. விரஜஸ்திரியர்கள் யாரெல்லாம் அவனை பகவான் கிருஷ்ணனே விரும்பி இருந்தார்களே, தன் வாழ்வை அர்ப்பணித்தார்களே, விரஜஸ்திரீகள், கோகுலத்து பெண்கள்,
புளிந்தியஸ்திரனு வீருத்தக காவச்சாரயத்தோ கோபாக இல்லையா? அங்க அந்த அந்த விரஜ பூமியில இருக்கின்ற பிருந்தாவனத்துல புல்லும் செடியும் கொடியும் கோபர்களும் கோகுலத்து பெண்களும் எல்லாரும் பகவானுடைய அந்த அந்த திருவடிகளை தானே பாதஸ்பர்ஷத்துக்காகத்தானே அவர்கள் ஏங்கினார்கள். அதையே நாங்களும் அடைய விரும்புகின்றோம். காவச்சாரயத்தோ கோபாக பாதஸ்பர்ஷம் மகாத்மனகன்னு சொல்லி உண்மையான பக்தி எதை விரும்புகின்றது? பகவானுடைய சரண கம்பலத்திலே ஒரு ரஜசாக இருந்து கொண்டு என்றுமே அவனுக்கு தாசியாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தியை தான் அவருடைய பத்னிகள் நமக்கு காமிச்சா. அவ்வளோ ஒரு அருமையான அத்தியாயம் இது, 83வது அத்தியாயம். எவ்வளவு அருமையான ஒரு பக்தியை சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. त्रयशीतितमोऽध्यायः। श्रीशुक उवाच तथानुगृह्य भगवान् गोपीनां स गुरुगतिः युधिष्ठिरमता पृच्छत् सर्वां च सुकृतोऽव्ययं त एवं लोकनाथेन परिपृष्टा सुसत्कृताः प्रत्युचुर्हृष्टमनसः तत्पादेक्षा कृताङ्गसः कुतो शिवं त्वच्चरणाम्बुजासवं मगन्मनस्तु मुखनिसृतं क्वचित् पिबन्ति ये कर्णपुटैरलं प्रभो देहं वृतां देहकृतस्मृतिच्छिदं हित्वात्मधाम विधुतात्मकृतत्यवस्थम् आनन्दसम्प्लवमखण्डमकुण्डबोधं कालोपसृष्टनिगमावन आत्मयोगम् आयाकृतिं परमहंसगतिं नतास्म। ऋषिरुवाच इत्युक्तमश्लोकशिखामणिं जनेषु अभेष्टवस्वन्तक कौरवस्त्रियः समेत्य गोविन्दकथामितो गृह्णन् त्रिलोकगीताः शृणु वर्णयामि ते। द्रौपद्युवाच ये वै तद्वच्युतो भद्रे ये जाम्बवती कौसले हे सत्यभामे कालिन्दी शैप्ये रोहिणी लक्ष्मणे हे कृष्णपत्न्ये ये तन्नो ब्रूतमो भगवान् स्वयम् उभये मे यथा लोकम् अनुकुर्वन् स्वमायया। रुक्मण्युवाच चैद्यायमार्पयितुमुद्यतकार्मुकेषु राजस्वजेय बडशेखरिताङ्घ्रि रेणुः निन्ये मृगेन्द्र इव भागम् अजावियूत तच्छ्रीनिकेतचरणोऽस्तु ममार्चनाय। सत्यभामोवाच यो मे सनाभिवत तप्तकृताततेन लिप्ताभिशापम् अपमातुमुपाजहार जित्वर्षराजमदनत्नमदास तेन वीदपिता दिशतमां प्रभवे विदत्ताम्। जाम्बवत्युवाच प्राज्ञाय देहकृतमुं निजनाददेवं सीतापतिं तृणवगान्यमुनाभ्य युध्यत् ज्ञात्वा परीक्षित उपागनदर्गणं मां पादौ प्रगृह्य मणिनागम् अमुष्यदासी। कालिन्त्युवाच तपच्चरन्ति माज्ञाय स्वपादस्पर्शनाशय सख्योपेत्याग्रहीत्पाणिं योगं तद्गृहमार्जनी। मित्रवन्त्युवाच यो मां स्वयंवरमुपेत्य विजित्य भूपान् निन्नेष्वयूतगमिवात्मबलिं द्विपारीः भ्रातृंशमेपकुरुतस्वपुरं श्रियौकः तत्यातुमेनुभवमङ्ग्र्यवने जनत्वम्। सत्योवाच सप्तोक्षणोऽधिबलेर्वीर्यसुदेशसिंहान् पित्रा कृतान् स्थितिपवीर्यपरीक्षणाय तान् वीरदुर्मदहनस्तरसान् निगृह्य क्रीडन् भवन्तः यथा शिशवो जतोकान्। यहितं वीर्यशुल्कामां दासीभिश्चतुरङ्किणीं पतिनिर्जित्य राजन्यान् निन्ये दत्तास्यमस्तु मे।
भद्रोवाच पिता मे मातुलेयाय स्वयमाहूय दत्तवान् कृष्णे कृष्णाय तच्चित्ताम् अक्षौहिण्या सखी जनैः अस्य मे पादसंस्पर्शो भवे जन्मनि जन्मनि कर्म विभ्राम्यमाणाय येन तच्छ्रेयात्मनः। लक्ष्मणोवाच ममामिराजच्युत जन्म कर्म च श्रुत्वा मुहुर्नारदगीतमासः चित्तं मुकुन्ते किल पद्महस्तया मृदस्तु संमृश्य विगाय लोकपान् ज्ञात्वा मम मदं साध्वी पिदातु पितृवत्सलः मृगस्तेन इति ख्यातः तत्रोपायमचीकरत् यथा स्वयंवरे राज्ञी मत्स्य पातोऽप्सया कृतः अयं तु भगीराचन्नो दृश्यते स जले परं श्रुत्वैतः सर्वतो भूपा आययोर्मत्पितुः परं सर्वात्र शस्त्र तत्त्वज्ञाः सौभाग्याया सहस्रशः पित्रा सम्पूजिता सर्वे यथा वीर्यं यथा वयः आददु सशरं चापं वेद्धुं पर्षदि मद्नीयः आदाय व्यसृजन् केचित् सज्यं कर्तुमनीश्वराः आकोटिज्यां समुत्कृष्य पेतुरेके मुना कथाः सज्जं कृत्वा परे वीरा मागधां भष्टचोतिपाः भीमो दुर्योधनः कर्णो नाविन्दन् तदवस्थितिम् मत्स्याभासं जले वीक्ष्य ज्ञात्वा च तदवस्थितिं पार्थो यत्तो सृजद्बाणं नाचिन पस्पृशे परं राजन्येषु निवृत्तेषु भग्नमानेषु मानिषु भगवान् धनुराधाय सज्जं कृत्वा तलीलया तस्मिन् सन्धाय विशिखं मत्स्यं वीक्ष्य सकृज्जले चित्तेषु नापादयत्तं सूर्ये सूर्ये च अभिजिति शब्दयुता भुवि देवा च कुसुमासारान् मुमुचोर्हर्षविह्वलागां तद्रङ्गमामिषमगं कलनूपुराभ्यां पद्म्यां प्रकृत्य कनकोज्ज्वलरत्नमालां नूत्ने निवीय परिधाय च कौशिकाग्रे सव्रीडहासवदना कबरीधृतसृक् उन्नीय वक्त्रमुरुकुन्तल कुण्डलद्विड गण्डस्थलं शिशिरहाससकटाक्ष मोक्षैः राज्ञो निरीक्ष्य परिद शनकैर्मुरारेः हंसेनुरक्तहृदया निदते स्वमानां तावन् मृदङ्गपटः शङ्खवेर्यानकातयः निनेदु नटनर्तक्यो नृदुर्गाय काजगुः एवं हृदे भगवती महेशे नृपयूतपाः न सेहिरे याज्ञसेनि स्पर्धन्तो गृचयातुराः मां तावत् ऋतमारोप्य हयरत्नचतुष्टयं शार्गमुद्यम्य सन्नद्धः तस्तावाजौ चतुर्भुजः दारुकञ्चोदयामास काञ्चनोपस्करं रथं मिषतां बुभुजां राज्ञी मृगाणां मृगराडिव तेन्व सञ्जन्दराजन्या निषेधुम्पति केचन संयत्ता उद्धृते श्वासा रामसिंहायतागरिम् तेषार्गच्युतबाणौकैः कृत्तबाहोरङ्घ्रीकन्तराः निपेदु प्रदने केचित् येगे सन्त्यज्य दुद्रुवुः ततः पुरीं यदुपरि रत्यलङ्कृतां रविच्छदध्वज पटचित्रतोरणां कुशस्थलीं दिवि भुवि चाभिसंस्तुतां समाविशत्तरणिरिव स्वकेतनं पिता मे पूजयामास सुगुसम्बन्धि बान्धवान् मगार्गवासोऽलङ्कारैः शय्यासनपरिच्छदैः दासीभिः सर्वसम्पद्भिः भटे भरतवाजिभिः आयुधानि मगार्गाणि ददौ पूर्णस्य भक्तितः आत्मा रामस्य तस्येमा वयं वै गृहदासिकाः सर्वासङ्गनिवृत्त्यार्था तपसा च बभूविम।
दृश्य ऊचुः मौघं निगत्य सगनं युधितेन रुद्धा ज्ञात्वादनः क्षितिजये जितराजकन्यागा निर्मुच्य संसृति विमोक्षमनुस्मरन्ति पादाम्बुजौ परिणिनाय य आप्तकामः न वयं साध्वि साम्राज्यं स्वराज्यं भौज्यमप्युत वैराज्यं बाणमेट्यं च आनन्त्यं वागदेहे पदं कामयामगयेतस्य श्रीमत्पादरजस्य कुज कुङ्कुमगन्धाढ्यो मूर्त्ना ओडुं गदामृतः वजस्त्रियो यद्वाञ्छन्ति पुलिन्त्या दृढमीनुतः गावश्चारयतो गोपाः पादस्पर्शं मगात्मनः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद गुरुमहाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் ஸ்கந்தத்துல 84வது அத்தியாயம் பார்த்தோம். 83வது அத்தியாயம் என்ன பார்த்தோம்? செமந்த பஞ்சகத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? எப்படி திரௌபதி கேட்டாள், கிருஷ்ணனுடைய பத்தினிகளிடத்திலே உங்களுடைய திருமண வைபவத்தை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்க, அழகாக பட்ட மகிழ்ச்சிகள் தன்னுடைய திருமண வைபவங்களை எல்லாம் சொன்னார்கள் இல்லையா? இப்போ வசுதேவர் எப்படி யஜ்ஞாதி கர்மங்கள் செய்தார் என்பதை பற்றி இந்த அத்தியாயத்தில் சொல்றார். ஸ்ரீசுகவாச்ச சுத்வா அமிர்தா சுபலம் புத்யா யாஜ்ஞசேதி சேனி மாதவ்யத ரிஷிதி பபவத்ய உதஸ்வகோபியா. அதாவது எல்லோருடைய கஷ்டங்களையும் துடைத்தெடுப்பவர்னு யாரு? ஸ்ரீகிருஷ்ணன் தான் இல்லையா? அவர்கள் பத்தினிகள் ஸ்ரீகிருஷ்ணனிடத்திலே வைத்திருந்த அந்த ஒரு ஸ்நேகம் இருந்து பாருங்க, அந்த அன்பு இருக்கு பாருங்க. அதை கேட்டா எல்லாருமே கேட்டு நின்றுட்டு இருந்தவா எல்லாம் எப்படின்னா, அவர்கள் கண்கள்லேருந்து அப்படியே அஸ்ரு வருது. கண்ணில் அந்த என்ன சொல்றது, இந்த காதலால் கசிந்துருகிங்கிற மாதிரி இப்படி ஒரு பக்தியோடு கூடிய ஒரு அன்பு. இது ஒரு பிரேம, இந்த பிரேம பக்தியா, இப்படி ஒரு பக்தியா. நான் போன அத்தியாயத்துல நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு இளவரசியானாலும் ஸ்ரீ கிருஷ்ணனின் பணிப்பெண்ணாக நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும், தாசியாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பிரேம பக்தி இருக்கே, அது எப்படிப்பட்டது இல்லையா? கிருஷ்ணே அகிலாத்மனி ஹரோ பிரணயானுபந்தம் சர்வா விசிஸ்மியுரலம் அஸ்ரு கலாகுலாக்ஷய. கண்களில் நீர் ததும்ப அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படி இவரெல்லாம் பேசிட்டு இருக்கச்சு, ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்க்கணுங்கிறதுக்காக முனிப்புங்கவர்கள் எல்லாம், முனிவர்கள் எல்லாம் அங்க சேர்ந்தனர் அப்படின்னுட்டு 3வதுல இருந்து 5வது ஸ்லோகம் வரைக்கும் பெரிய லிஸ்ட் கொடுக்குறார் ஸ்ரீசுகர். யாரெல்லாம் வந்திருக்கா? துவைபாயனர், வியாசர் வந்திருக்காருங்க, நாரதர்ஷ, செவனர் வந்திருக்கார், தேவலர் வந்திருக்கார், விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், சதானந்தர், பரத்வாஜர், கௌதமர், பரசுராமர், வசிஷ்டர், காலவர், பிருகு, புலஸ்தியர், கஷ்யபர், அத்ரி, மார்க்கண்டையர், ப்ரஹஸ்பதி, ஏகதர், விதர், திருதர், பிரம்மாவினுடைய மானச புத்திரர்களான சனகர், சனந்தன், சனல்குமாரன்னு சனகாதியர்கள் வந்திருக்கின்றார்கள். அங்கிரசு, அகஸ்தியர், யாக்ஞவல்கியர், வாமதேவர் என்று எல்லா முனிவர்களும் அங்க சேர்ந்தனர். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கணும். என்ன? நல்ல சிரேஷ்டமான நேரத்துல தான் இவரெல்லாம் வருவார்கள். முதல்ல பாகவத அமிர்தத்தை பரீட்சத்துக்கு கொடுக்குறாருன்னு உடனே ஸ்ரீசுகர் கொடுக்க போறாருன்னு அங்கேயும் எல்லாரும் வந்தா இல்லையா? எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றா. எல்லாரும் என்னத்துக்காக அங்க வர? பாகவத அமிர்தத்தை அருந்துவதற்காக. அப்போ அதை போலயே இங்க பாக்கறச்சு எல்லாரும், அதாவது முனிவர்களை பார்த்த உடனே பலராமன் ஸ்ரீகிருஷ்ணமே பட்டுன்னு எழுந்து எல்லாரும் அவர்களெல்லாம் மன்னர்கள்லாம் என்ன பண்ணா, அவள்லாம் வரவேற்று அவ ஆசனம் கொடுக்கறது, பாத்தியம், அர்க்கியம், தூப தீப ஆராதனைகள்லாம் செய்வாளான்னு உபசாரம் பண்ணுவோம். அதே போல ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனும் செய்தார்கள். அவர்களை பார்த்துட்டு அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த முனிவர்களை பார்த்து பேசினார். அவர் பேசின பேச்சு தான் எதற்காக நாம் பாகவதர்களை எல்லாம் மதிச்சு அவர்களை கொண்டாடி அவர்களால் தான் தர்மம் தழைத்து ஓங்கி இருக்கிறது என்று சொல்கின்றோம் தெரிஞ்சிடும்.
ஸ்ரீ பகவான் வாச்ச அஹோ வயம் ஜன்மவிருதோ லப்தம் காத்ஸ்யேன தத்பலம் தேவானாமபி துஷ்பிரப்ராபம் யத் யோகேஸ்வர தர்சனம். நாங்க ஒரு ஜென்மம் எடுத்திருக்கோம்னா அதனுடைய பரம லாபம் உங்களை பார்த்ததுதான். எப்படிப்பட்டது துஷ்பிராபம், தேவர்களுக்கு கூட கிடைக்காத பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதே உங்க தரிசனத்தினாலே. நாங்கள்லாம் என்ன தபசு பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம். ஆனால் நீவிரோ எல்லாவற்றிலும் பகவானை கண்டு, நாங்கள்லாம் ஏதோ ஒரு விக்கிரகத்தில் இருக்கோம் நினைக்கிறதே, நீங்கள் எல்லாவற்றிலும் பகவானை பார்த்து நீக்கமரன் நிறைந்திருக்கின்ற பகவானை பார்த்து நீங்கள் வணங்கி நடந்து கொள்வது எவ்வளோ ஒரு சிரேஷ்டமான விஷயம். அது அவர் சொல்றார். இப்படி ஒரு உங்களை போன்ற மகான்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே. நீரானாலும், எல்லா புண்ணிய தீர்த்தத்தில் இருக்கின்ற நீரானாலும் அங்கு சென்றால்தான் புனிதம் அடைய முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களை சேவித்தாலே அந்த நீர்நிலை கூட தூய்மையாகிவிடும். இப்ப தெய்வம்னு ஒரு சிலாரூபமோ இல்ல புண்ணிய நதிகளோ உண்மை போன்றவருடைய ஸ்பர்ஷத்தினாலேயே தூய்மை அடைந்துவிடும். அதனாலே உங்களை பார்த்த மட்டில் நாங்கள் புனிதமாகிவிட்டோம். தே புனத்யுரு காலேன தர்ஷனாதேவ சாதவக. உங்களை போன்ற சாதுக்களை பார்த்ததினாலே. அது மட்டுமா, அக்னியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், பூமி, ஜலம், ஆகாசம், வாயுன்னு பஞ்சபூதங்களா இருக்கட்டும், ரொம்ப நாள் உபாசிக்கலைன்னா அவர்கள்லாம் பாவத்தை எல்லாம் நீக்கிறது இல்லை. ஆனால் உண்மை, அதாவது ஒரு இது அதுன்னு எதையுமே பிரித்து பார்க்காமல் சக்கல்லத்திலும் பகவானையே பார்த்திருக்கின்ற உம்மை போன்ற சாதுக்களை, உம்மை போன்ற ஞானிகளை சில நொடிகள் சேவிச்சா போருமே, பாபமெல்லாம் நீங்கிவிடுமே. விபஷிதோ க்னந்தி முகூர்த்த சேவையா உபாசிதோ பேத கிருதோ ஹரந்தியகம் விபஷிதோ க்னந்தி முகூர்த்த சேவையான்னுட்டு அவர் சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். அது மட்டுமா, இந்த ஒரு உடல் இருக்கே, இந்த உடலே ஆத்மா என்றும் மனைவி மக்களே என்னுடையது என்றும் நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள். அதாவது நம்மளதான் சொல்றாரு அவர், வேற ஒன்றும் இல்லை. யஸ்யாத்மா புத்தி குணபே திரிதாதுகே ஸ்வதீஹி கலத்ராதிஷு பௌம இஜ்யதீஹி. என்னது அப்படின்னு நினைச்சுட்டு இந்த ஒரு சவம் போன்ற இந்த சரீரம் என்னுடைய மக்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய விஷயங்கள் என்று நினைப்பது என்னன்னா, மனுஷனா பிறந்தா கூட அவள்லாம் ஒரு கழுதுதாங்கிறார். எத்தீர்த்த புத்திஹி சலிலே நகர்ஹிச்சு ஜனேஸ்வ விக்னேஷு ச ஏவ கோகரஹன்னுட்டார். ஆனா புத்திசாலிகளிடத்துல இந்த எண்ணம் எழும்பாது, எல்லாம் பகவான் தாங்கிறது தெரியும். இந்த சாதுக்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை இவ்வளவு அழகா சொல்றார். ஸ்ரீசுகர் சொல்றார், இந்த பரபிரம்மம் போய் நம்மளை இப்படி புகழ்ந்து பேசுறதே அப்படின்னு இந்த சாதுக்கள்லாம், இந்த விப்ரர்கள்லாம் அப்படியே ஆச்சரியமா என்ன பண்றதுன்னு தெரியலையாம், பேதலிச்சு நின்றுட்டு இருக்கா. அப்புறம்தான் புரிஞ்சுதான் அவளுக்கு சிரம் விமர்ச. அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சுதான், ஈஸ்வரனான பகவான் எல்லாருக்கும் தலைவனாக இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கவா இந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறதுக்காக பகவானே நடந்து காட்டின்னு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாராம். இப்போ அவளாம் ஜனசங்கிரக இத்யூச்சுஹு ஸ்மயந்தஸ்தம் ஜெகத்குரும். இந்த ஜெகத்குருவான பகவானை பார்த்து அவள்லாம் இப்ப பேசுறான். முனைய ஊச்சுஹோ, இவன் ஸ்துதி பண்றான். என்மாயையா தத்வ விதுத்தமா வயம் விமோஹிதா விஸ்வசுஜாமதீஸ்வராஹ யதீஷிதவ்யா யதி கூடைஹயா அஹோ விசித்திரம் பகவத் விசேஷ்டிதம். பிரஜாபதிகளுக்கெல்லாம், அதாவது எல்லோருக்கும் தலைவனாக இருப்பவர் பகவான். உங்களுடைய மாயையில மயங்காதவன் யாருமே இல்லை.
வேதங்கள் கூட உங்களை வெளிப்படுத்த முடியாத குஹ்யமா இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மம் நீ வேற. இந்த உலகத்துல விசேஷ்டிதமா ஒரு மனிதனாக பிறந்து நீங்கள் செய்கின்ற விசேஷ்டிதம் எல்லாம் அஹோ விசித்திரம்ங்கிறா. விசித்திரமா இருக்குப்பா, ரொம்ப விசித்திரமா இருக்கு. இங்கு பூமியினுடைய உருவ வேறுபாடுகள் தான் எல்லாமே பார்க்குற எல்லாமே விஷயம். அநீக ஏதத் பகுதைக ஆத்மனா சுஜத்யவத்யந்தினா பத்தியதேயதா பௌமைர்ஹி பூமிர் பகுநாம ரூபிணி. எது செடி கொடி பார்க்குறோம், இந்த பொருட்களை பார்க்குறோம், மண்ணிலானால பொருட்களை பார்க்குறோம், மரத்திலானால பொருட்களாக பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது யாரு? நீவிர் தானே. நீவிர் தானே பல பல திருமேனிகளை எடுத்துக்கொண்டு நாமங்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை சுஜத்யவத்யந்தி நீரே படைத்து நீரே காத்து நீரே அழிக்கின்றீரே. ஆனால் இதிலுமே ஒட்டுதல் இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்களே. உம்முடைய திருவிளையாடல்களை என்னன்னு சொல்றது? அஹோ விபூம் நஷ்சரிதம் விடம்பனம் சொல்ற. அதாபி காலே ஸ்வஜனாபிகுப்தயே பிபர்ஷி சத்வம் கல நிகிரஹாய ச ஸ்வலீலயா வேத பதம் சனாதனம் வர்ணாசிரமாத்மா புருஷः பரோ பவான். பரபிரம்மே, இந்த பிரகிருதி மாயை இதெல்லாம் கடந்து பரபிரம்மா இருக்கின்ற நீவிர் பக்தர்களுக்காக இல்லையா, பக்தர்களை காப்பதற்காக, தீயோர்களை நிகிரகம் செய்வதற்காக சத்துவ சுத்த சாத்விக ரூபிணியாக அவதரித்து எல்லோரையும் காத்து வருகின்றீர்களே. எல்லா வர்ண ஆசிரமங்களும் உடைய சரணகமலங்கள் தானே. பிரம்மத்தே ஹிருதயம் சுக்லம் தபஸ்வாத்யாய சம்யமைஹி யத்ரோபலப்தம் சத் வியக்தம் அவ்யக்தம் ச ததப்பரம். வியக்தமாகவும் அவ்யக்தமாகவும், அதாவது தெரிந்தும் தெரியாமலும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியல. ஆனா எல்லாமே அவன்தான், பரபிரம்மம் தான். இந்த வேதத்துல சொல்லியிருக்க தப்பசா இருக்கட்டும், வேத அத்தியனமா இருக்கட்டும், இந்த இந்திரிய நிகிரகமா இருக்கட்டும், தாரணையா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், சமாதியா இருக்கட்டும், அஷ்டாங்க யோகம்னு சொல்றோமே, இதனாலதானே உம்மை அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வேதம் தானே உம்முடைய ஹிருதயமா இருக்கே. பிரம்மா தே ஹிருதயம் தஸ்மாத் பிரம்மகுலம் பிரம்மன்னு சாஸ்திரயோனே ஸ்வமாத்மனஹ. சாஸ்திரங்கள் எல்லாம், சாஸ்திரங்களை வச்சுண்டு ஒரு பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரங்களை வச்சுட்டு தான் தத்துவார்த்தமான பகவானை உண்மை தெரிந்து கொள்ள முடியும். அந்த சாஸ்திரங்களுக்கு எதை சார்ந்து எதை மூலமாக வைத்து கொண்டிருக்கின்றது, அதாவது ஒரு அச்சாணியா வச்சுருக்கிறதுன்னு யாரு? அந்தணர்களை வச்சுருக்கு. அந்த அந்தணர்களுக்கு நீவிர் முதல் இடமா உண்மையே தருகின்றீர்களே இல்லையா. நீவிர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முதலில் கொடுக்கின்றீர்களே. எங்களுக்கு எல்லாம் என்ன இருந்தாலும், தப்பசா இருந்தாலும் சரி, ஒரு பிறவியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பேரு என்ன? உம்மை பார்த்ததுதான் அந்த பெரிய பேரு சுவாமி. எப்படிப்பட்டவர் நீர்? யோக மாயினாலே ஒரு பெருமையை மறைத்து கொண்டு பரம புருஷார்த்தத்தினுடைய ஸ்வரூபமான ஸ்ரீ கிருஷ்ணா நீவர் நின்று கொண்டிருக்கின்றீரே. உமக்கு நமஸ்காரம். நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய அகுண்டமேதசே. அகுண்டமேதசே, குறைவில்லாத அறிவை கொண்டவன் பகவான். ஸ்வயோகமாயா சன்னம் மகிம்னே பரமாத்மனே. ஸ்வமாயினால ஒழிச்சுக்கிற நீ, உன்னை நீயே மறைச்சுக்கிற. அப்படிப்பட்ட பகவானே உனக்கு நமஸ்காரம். நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய குண்டமேதசே ஸ்வயோகமாயா சன்னம் மகிம்னே பரமாத்மனே. மாயங்கிற திரையில மறைச்சுட்டு இருக்க பரமாத்மா. இந்த பரமாத்மா தான் முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இவ முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அவ எல்லாம் சேர்ந்துன்ட்டு சுதி பண்ணிட்டு இருக்கா. இப்ப முனி பொங்கவர்கள்லாம் சுதி பண்ணிட்டு இருக்கா, சாதுக்கள் இல்லையா. மாயேன்னு தெரியல நான் மறைச்சுட்டு இருக்கே பரபிரம்மே. இவாள்லாம் உங்க கூடயே உண்டு உறங்கி இருக்காளே, இவர்களுக்கு நீர் யாருன்னே தெரியலையேப்பா. நயம் விதந்தயம் பூபா ஏகா ராமாஷ விஷ்ணய. இந்த விஷ்ணு குலத்தவர்களுக்கு நீ யாருன்னே தெரியலையே. மாயா ஜவன்னிகா சன்னம் ஆத்மானம் காலம் ஈஸ்வரம்.
யதா சயானக புருஷ ஆத்மானம் குண தத்துவத்திற்கு. தூக்கத்துல பார்க்கறதெல்லாம் உண்மையா நடக்கிறதுன்னு நினைக்க முடியுமா என்ன? அது பேரளவு இருக்கிறதெல்லாம் உண்மையா? உண்மையில ஆத்மாங்கிறதே இல்லையே, உன்னிடத்துல தானே. உன்னை தவிர வேற என்ன இருக்கு? நீயே பரபிரம்மம், உன்னிடத்துலேருந்து வந்த ஆத்மா இங்க நின்றுட்டு இருக்க, அவ்வளவுதான். எல்லாமே நீ தானே. ஏவம் துவா நாம மாத்திரேஷு விஷயேஷ்விந்திரியாய மாயையா விப்ரமச்சித்தோ ந வேத ஸ்மிருத்யுபல பப்ளவாத்து. மாயையில மயங்கி இந்த மனசு இல்லெல்லாம் எதுலையோ போய் ஈடுபடுறது இந்த ஜீவன். அதனால இந்த அறிவு மறைக்கப்படுறது. நீவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் அல்லவோ பகவானே. அதுக்கு அவர் சொல்றா, இந்த கங்கை போன்ற புனித தீர்த்தம் இருக்க, என்னத்துக்கு நம்ம ஓடுறோம்? நம்ம பார்ப்போம், நீங்கும் தானே. அந்த கங்கையே உங்களுடைய சரணகமலத்தில் தானே வந்தது. தஸ்யா ததே ததுஷிமாங்கிரிமா மகௌமர்ஷ தீர்த்தாஸ்பதம் ஹிருதி கிருதம் சுவிபக்வயோகைः உத்சிக்த பக்தியுபஹதாசய ஜீவகோஷ ஆபூர்பவத்கதிமதோனுக்ரஹான பக்தான். என்ன கோஷம் இருக்கு நம்ம கிட்ட? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் சொல்றோமே. கோஷம்னா என்ன? இட்ஸ் அ கவரிங் இல்லையா? பக்தினால இந்த ஆன்மாவை மறைச்சுட்டு இருக்கு இந்த கோஷங்களை எல்லாம் நீக்குபவன் நீதானே. அப்படி நீங்க பெற்றால் உன்னுடைய பரமபதத்தை அடைந்து விடலாமே. எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கள் எல்லோரும் பகவான் இடத்துல சுதி பண்றா. இப்ப ஸ்ரீசுகர் சொல்றார், எல்லாரும் ஆயிடுத்து. இதை முடிஞ்ச உடனே எல்லாம் என்ன பண்றா, முனிவர்கள் கிருஷ்ணன் திருதாசம் பிரம்மபுத்திர எல்லாம் அவாவா ஆசிரமங்களுக்கு போகிறதுக்காக அனுமதி கேட்டு இருக்கா. வசுதேவர் அங்கேருந்து வந்தார். வந்துட்டு முனிவர்கள் பின்னாடியே பின்தொடர்ந்து அவா காலில் விழுந்து ஒரு அபியர்த்தனை பண்றார். என்ன பண்றார்? தேவஸ்வரூபமா இருக்க ரிஷிகளே உமக்கு நமஸ்காரம். நமோவஹ சர்வதேவேபிய ருஷய சோதுமர்ஹத கர்மன கர்ம நிர்ஹாரோ யதா ஸ்யானஸ்ததுச்சதாம். தேவர் ஸ்வரூபமா இருக்கேளே, என்னுடைய அபியர்த்தனை கேளுங்கோ. எந்த கர்மா பண்ணா இந்த கர்மவினையெல்லாம் நீங்கும். இந்த கர்மவனை நீக்குவதற்கு நான் என்ன கர்மா பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறார். நாரதவாச்ச நாதி சித்திரமிதம் விப்ரா வசுதேவோ புபுத்சையா. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. இத பட்டத்திரி ஒரு தசகத்துல முடிச்சுட்டார். செமந்த பஞ்சகத்துல இருந்து வசுதேவர் யக்ஞாதி கர்மங்கள் பண்றது எல்லாமே 10 ஸ்லோகங்களை முடிஞ்சு விடுறது. இங்க இதுதான் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ சொல்றார், வசுதேவர் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். இந்த ஸ்ரீகிருஷ்ண குழந்தையா நினைச்சுட்டு இருக்கார். குழந்தையா நினைச்சு நம்ம கிட்ட போய் எது நல்லதுன்னு கேட்கிறார் பாருங்களா. விசித்திரமா இல்லையா அப்படிங்கிறார். விசித்திரமா இருக்கு. வேதத்தின் நாயகன் அங்க நிற்கையில் நான் எதை செய்தால் என் கர்மா போகுங்கிறார். கங்கை கரையில் நின்னுட்டு நான் சுத்தப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது நதிக்கு போனோமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல தானே இருக்கு. நமக்கு அறிவியல் தன்மை இல்லையா? அதுல வேற சாஸ்திரத்துல என்ன சொல்லுவான்னா, இப்ப நம்ம ஏதான புனித தீர்த்தங்கள்ல நீராட போறோம்னா அந்த தீர்த்தத்துல நின்னுட்டு வேற எங்கேயோ இருக்க தீர்த்தத்தினுடைய பெருமையை பேசக்கூடாதான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது யூஸ்வலா பண்ற தப்பு. அதனால சொல்றேன். இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் போல ஒரு பரபிரம்மம் பக்கத்துல வச்சுனுட்டு நம்மகிட்ட கேட்டுன்னு இருக்காரே, விசித்திரமா இருக்கேன். இது எப்படிப்பட்டது? இது ஒரு பேரறிவு. யஸ்யானுபூதிகி அனுபூதிகி இல்லையா? இவர்கிட்ட இல்லாத ஞானமா? காலேன லயோத்பத்தியாதி நாசிய வைகி. காலத்தினால மாறக்கூடிய ஒரு சரீரமா இவரோடது. இது எந்த விதத்தினாலும் குறையாத விஷயமாயிற்று. பரபிரம்மம் எப்படிப்பட்டது? ஞானமே அவருடைய ரூபமாயிற்று. அவரிடத்துல என்ன அவித்யா, அவரிடத்துல என்ன ஒரு பெரிய அகம்பாவம், ராகம், துவேஷம், அபினிவேஷம் இதெல்லாம் இருக்குமா? இந்த கிளேசங்கள்லாம் அவரிடத்துல இருக்காது. இந்த கிளேசங்கள்லாம் இருந்தா என்ன ஆகும்? புண்ணிய பாவங்கள்லாம் வந்துடும், இன்ப துன்பமெல்லாம் வந்துடும் இல்லையா? ஆனா அவரோ சுத்த சாத்வீக ரூபிணி.
அப்படிப்பட்ட பரபிரம்மத்தை போய் மனுஷன் நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். பனிமூட்டமா இருக்காமா, பனிமூட்டமா இல்ல கிரகணம் எல்லாம் இருக்காச்சு சூரியனை மறைக்கிற மாதிரி இல்லையா, இது பகவானை மறைச்சுட்டு இருக்கு சொல்றார். நாரத் சொல்லிட்டு இருக்கார், அதோச்சுர் முனையோ ராஜன் நாபஷ்ய நகதுந்துபிம். ராஜா எல்லார் முன்னாடி சொல்றார், வசுதேவரை கூப்பிட்டு சொல்றார், எல்லா வேள்விகளும் ஸ்ரீ பகவானே ஸ்ரீ விஷ்ணுவை முன்னிட்டு வேள்விகள் நடத்தி கர்மவினை தீர்க்கலாம் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன்னு வேள்வியின் நாயகனை பக்கத்தில் வைத்து கொண்டு அந்த வேள்வியின் நாயகனின் தந்தையாக கருதப்படுகின்ற வசுதேவர் இடத்துல சொல்றாரு. எப்படி இருக்கு பாருங்க, நமக்கு விசித்திரமா இல்லையா? இந்த ஒரு உபாயம் தான்ப்பா உனக்கு அமைதியா மனசை சாந்தவனப்படுத்தும். ரொம்ப எழுசு, முக்திக்கு வழி இதுதான், அவசியமா செய்ய வேண்டிய கடமைப்பா, இதெல்லாம் செஞ்சுடும் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு இருக்கார். அயம் ஸ்வஸ்தேனஹ பந்தா சொல்றார், இந்த வேள்வி கர்மாவை நீ செய்துவிடு என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் 36வது ஸ்லோகத்துல. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 84வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 36 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 37வது ஸ்லோகத்துல சொல்றார், த்விஜன், அதாவது இப்போ நம்ம அறநெறியில போகணும்னா அதை பண்ண வேண்டியது, அறநெறியில் வாழ வேண்டியது கடமை இல்லையா? அதுல அறநெறியில் வாழ்ந்து பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு நல்லது இல்லையா, நமக்கு ஹிதம் தரக்கூடிய விஷயம். அப்ப அறிவாளியன்னா என்ன பண்ணணும்? வேள்வி பண்ணணும், தானம் பண்ணணும், பணத்தாசையை விடணும், அந்த கிரகசாஸ்திர தர்மம் முடிஞ்சு கொடுத்தா எடுத்து அதெல்லாம் விட்டுட்டு இனி என்ன பண்ணணும்? வனப்பிரஸ்தம் செல்ல வேண்டாம். அதெல்லாம் இவர் சொல்லின்னு இருக்கார். இல்லத்துல இருந்துட்டே இந்த பற்றுக்களை எல்லாம் களைந்து தவத்திற்காக வனம் செல்வதுங்கிறது அதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். 3 வித கடன் இருக்கு எல்லாருக்கும். தேவ கடன் இருக்கு, ரிஷி கடன் இருக்கு, பித்ரு கடன் இருக்கு இல்லையா? அந்த 3 விதமான கடனையும் அந்த கடன்களோட தான் த்விஜர்கள் பிறக்கின்றார்கள். அப்போ வேள்வி புரியாது, வேதம் ஓதுறது, கிரகசாஸ்திர தர்மத்தை கடைபிடிப்பது எல்லாம் செய்தாலும் இந்த கடன்களை தீர்க்கலன்னா அவர்கள் நிலையிலிருந்து கீழே இறங்கி விடுவார்கள். அதுதான் அங்க விஷயம் பார்க்கணும். அப்போ அந்த கடன் தீர்க்கணும்னா என்ன? இப்போ இவர் சொல்றார் வசுதேவர் இடத்துல, தொந்தத்திய முக்தோ துவாபியாம் வை ரிஷி பித்ரோர் மகாமதே. ரிஷி கடன் பித்ரு கடன்னா முடிச்சுட்டே நீங்க. இனி என்ன இருக்கு? 3 விதமான கடன் சொன்னோம் இல்லையா? ரிஷி கடன் ஆயிடுச்சு, தேவர் கடன் எடுத்தது, பித்ரு கடன் எடுத்து ரிஷி கடன். இப்போ ரிஷியோட கடன் பித்ரு கடன்லாம் முடிச்சாச்சு. தேவர்களுக்காக இனி வேள்வி யஜ்ஞங்கள் செய்து கொண்டு வேள்வி கர்மாக்கள் செய்து பகவானை சரணம் அடைய வேண்டும். வனப்பிரஸ்தம் அது முடிச்சா வனப்பிரஸ்தம் தான், அவ்வளவுதான். அப்ப லாஸ்டா சொல்ற 41வது ஸ்லோகத்துல, வசுதேவ பவான் நூனம் பக்தியா பரமயா ஹரிம் ஜகதாம் ஈஸ்வரம் பிரார்ச்சக ச யத்வாம் புத்திரதாம் கதஹ. வசுதேவரை கூப்பிட்டு சொல்றா, நீங்க முன்னாடி பகவான் நூனம், கண்டிப்பாக நீங்க முன் ஜென்மத்தில் பகவானை பக்தியோடு ஸ்மரணம் பண்ணியிருக்கீள், பக்தியோடு இருந்திருக்கின்றீர்கள். ஜெகதாம் ஈஸ்வரம் பிரார்ச்சக, அதனால ஜெகத்துக்கு ஈஸ்வரனான பகவானே உமக்கு புத்திரனாக பிறந்திருக்கின்றார். இப்ப ஸ்ரீசுகர் சொல்றார், இப்படி முனிவர்கள் சொன்ன உடனே வசுதேவர் அந்த ரிஷிகளிடத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு வேள்வி நடத்துறதுக்கு ரித்விகளா இருக்கணும்னு அபியர்த்தனை பண்றார். ஏனம் ரிஷியோ ராஜன் விரதா தர்மேன தார்மிகம் தஸ்மின் நயா ஜயன் கஷேத்ரே மகைருத்தம் அகல்பகைஹி. ரிஷிகள் குருஷேத்திரத்துல வசுதேவருக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்து சிறந்த முறையில வேள்விகள்லாம் செய்து கொடுக்கின்றார்கள். இவரும் வேள்வி தீட்சையெல்லாம் எடுத்துனுட்டு தன்னுடைய பத்தினிகளோடு 18 பத்தினிகள் இருக்கா, அவ கூட அழகா இவரை நல்ல புத்தாடையெல்லாம் உடுத்தி தாமரை மலர் அணிந்து அப்படி அலங்காரம் பண்ணிட்டு வர பத்தினிகளோடு அங்கே வந்திருக்கார். தங்க மாலையெல்லாம் நல்ல சந்தன மனம் வீச நறுமணம் சாந்துக்கள் எல்லாம் பூசிக்கொண்டு மங்கள பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார். மிருதங்கம், சங்கு, பேரி, மத்தளம், நல்ல மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குறது, எல்லாரும் துதி பண்றா.
அவர் அழகா கண்களுக்கு மஞ்சனம் தீட்டி உடல் முழுக்க வெண்ணெயெல்லாம் தடவி நட்சத்திரங்கள் போல மின்னின்னு இருக்காளாம். அதாவது நட்சத்திரங்களோட இருக்கின்ற சந்திரனை போல. இவருக்கு 18 மனைவிகள், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கார். எல்லாம் பட்டாடையெல்லாம் உடுத்துண்டு வளை முத்து மாலை பாதசரெல்லாம் போட்டுண்டு பத்தினிகளும் ரொம்ப அழகா வந்து அங்க இருக்கா. எல்லாருமே அதாவது ரித்விக்குகள், எல்லா முனிபுங்கவர்கள், வேள்விக்கு வந்த பண்டிதர்கள் எல்லாரும் வந்து அது ரொம்ப சந்தோஷமா அதுல கலந்துக்கிறா. எல்லாருக்கும் தலைவன் யாரு? ததா ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ஸ்வைஹி ஸ்வைர் பந்துபிரன்விதௌ ரேஜதுஹோ ஸ்வசுதைர் தாரைர் ஜீவேஷோ ஸ்வவிபூதிபிஹி. சமஷ்டி ஜீவத்தினுடைய, அதாவது ஜீவர்களுடைய தேவதையாக சங்கர்ஷன் யாரு? பலராம சுவாமி. சுத்த சாத்விக ரூபியாக ஸ்ரீ கிருஷ்ணன் என்று அவர்கள் அழகாக அங்கு விளங்கினார்கள். முறைப்படி வேள்வி எல்லாம் நடத்தியாயிற்று. எல்லா யாகமெல்லாம் பண்ணியாச்சு. அக்னிஹோத்ராதியிலேருந்து ஆரம்பிச்சு பூர்ணமாசம் அக்னிஷ்டோமம் பிரகத்தி யாகங்கள்லாம் பண்ணியாச்சு. சௌரிஷ்டி சத்திரம்ங்கிற விகிருத்தி யாகங்கள் பண்ணியாச்சு. ஹவிசு மந்திரம் சடங்கு எல்லாம் வைத்துண்டு பகவானை வந்து அவ உபாசனை பண்றா. முடிஞ்ச உடனே ரித்விக்குகளுக்கெல்லாம் தட்சிணை கொடுக்கணுமா இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறார் அவர் வாசுதேவர். எல்லோருக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய தட்சிணையோட நல்ல பசுக்கள், பூமி, அது மட்டுமா நல்ல அழகான கன்யா மகாதனாக நல்ல அழகாக அலங்காரம் பண்ணிட்டு கன்னிகைகளையும் தானமாக கொடுத்தார். அந்த மகரிஷிகளும் எல்லாருமா சேர்ந்துட்டு அவ மகரிஷிகள் விப்ரர்கள் அவெல்லாம் பத்னி சம்யாஜம் அவபிரத ஸ்நானம்லாம் பண்ணலாம் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு அவளும் கிளம்புறா. எல்லாம் சுற்றி நின்று ஆடை அணிகலன்கள்லாம் தானமெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷமாக உணவிட்டு உபசாரமெல்லாம் பண்ணுறா. அவவா உறவுக்காரர்கள்லாம் முடிச்ச உடனே அவவா தேசத்துக்கு கிளம்பும்போது சும்மா போலோ நல்ல காணிக்கைகள்லாம், அன்பு காணிக்கைகள்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறா. பந்துன்னு சதாரான்னு சசுதான்னு பாரிபர்ஹேன பூயசா விதர்ப்ப கோசல குருன்னு காஷி கேகையா சுருஜயான்னு. காஷி கேக்கையும் சுருஜயம் எல்லா தேசம்லாம் வந்திருக்காளே, விதர்ப்பம் கோகுலம் குருன்னு கோசலம்னு எல்லா இடத்துல வந்தவாளுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். வேள்விக்கு வந்தவாளெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணனிடத்திலே அனுமதியை பெற்று கொண்டு எல்லாரும் கிளம்புகின்றார்கள். இங்கே இந்த பக்கம் திருதராஷ்டிர விதுர சதர்மபுத்திர பாண்டவர்கள் இருக்காளோ இல்லையா, அப்புறம் வியாசர், அப்புறம் வந்து அவாவா சம்பந்திகள் உறவினர்கள் எல்லாமே இருக்கா. எல்லாம் அவாவா கட்டிட்டு சரி அவாவா தேசம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறா. அந்த காட்சியை கொண்டு வரார் நம் கண் முன்னாடி சுகபிரம்மம். வசுதேவரும் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டு நந்தகோபுரை கட்டின்ட்டு சொல்கிறார், பிராத்தனா அண்ணா சகோதரன் இல்லையா, பிராத்தன் என்ன ஒரு அன்புங்கிற ஒன்று பார்த்தீங்களா, நம்மளெல்லாம் கட்டி போட்டுடுறது. நான் தான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் கைமாறு செய்ய முடியல. ஆனால் நீங்கள் என்னிடத்துல அன்பு வச்சுருக்கிறதுனால அந்த அன்பையே நீங்கள் எப்பொழுதுமே மைத்திரி பாவத்தோடய என்னிடத்துல இருக்கணும். நான் முன்னாடி உள்ள சிறையில் இருந்தேன், ஒன்றும் பண்ண முடியல. இப்போ எல்லாம் இருக்கு, நானும் ஒன்றும் பண்ணலை. உங்களுக்கு எங்களையும் மதிச்சுன்ட்டு நீங்கள் வந்திருக்கேளே அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ரீசுகர் சொல்கிறார். இப்படியே அப்படியே நிகழ்ந்து வசுதேவர் சொன்னோன்னு நந்தகோபுரம் வந்து கண்ணீர் விட்டு கட்டிக்கிறார். கொஞ்ச நாள் இருந்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். கிருஷ்ணன் பலராமன் எல்லாரும் ஆசையாக சொல்லவே இன்னைக்கு நாளைக்கு இதோ அப்புறம் போகலாம்னு சொல்லி 3 மாதங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கா. கெட் டுகெதர், கிரேட் ரீயூனியன் இல்லையா. நந்தகோபருக்கு எல்லாருக்கும் வந்து நல்ல ஆபரணங்கள், பட்டாடைகள், துக்கோலம் எல்லாம் கொடுத்தாச்சு. ததக்காமை பூரியமானக சவ்ரஜக சக பாந்தவக எல்லாம் அழகான ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து உபசாரம் பண்ணுறா யாதவர்களுக்கெல்லாம். வசுதேவர், உக்ரசேனர், கிருஷ்ணர் எல்லாரும் அங்கே இருக்கா. அவன் வந்து வெகுமதிகள்லாம் கொடுக்குறா. நந்தகோபுரக்கு எல்லாருக்கும் கொடுத்து வழி அனுப்புகிறா.
அப்போ நந்தகோபர் அப்படி கிளம்புற, எப்படி இருக்கும் அவர் மனசு இல்லையா? நந்தோ கோபாஷ கோபியஷ கோவிந்த சரணாம்புஜே மனஹிப்தம் புனர்ஹர்த்தும் மனிஷா மதுராம் யயுஹோ. நந்தகோபர் கோபிகள்லாம் அப்படி கிளம்பி போறாளா, ஸ்ரீகிருஷ்ணன் அப்படியே பாக்குறா, திரும்பி பாக்குறா. அவருடைய சரணகமலத்துல தன்னுடைய மனசை அப்படி போட்டுட்டாளோன்னு நான் திரும்பி எடுத்துன்னு போக முடியல மனசை. மதுரைக்கு போறச்சே அவ மனசு அவ கூட வரமாட்டேங்கிறது. கஷ்டப்பட்ட வாழ அப்படியே கண்கள் நீர் ததும்ப அவ கிளம்பிட்டா. இவெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனையே தெய்வமா கொண்டாடின்னு கையாதவர்கள்லாம் துவாரைக்கும் கிளம்பியாச்சு. ஜனபியக எல்லாரும் அவருடைய இடங்களுக்கு சென்றாயிற்று. தீர்த்த யாத்திரையில ரொம்ப நல்ல அனுபவங்கள், வசுதேவர் நல்ல வேள்வி செய்தது எல்லாம் நம்மளுடைய சகாக்கள் எல்லாம் பார்த்தோமே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி 71வது ஸ்லோகத்தோட அத்தியாயம் 84வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. अथ चतुरशीतितमोऽध्यायः। श्रीसुकोवाच श्रुत्वा पिता सुबलभूत्यर्यत याज्ञसेनी मातुव्यत क्षितिप पत्न्य उत स्वगोप्यः कृष्णे अखिलात्मने हरो प्रणयानुबन्धं सर्वाभिस्म्युरलम् अश्रुकलाकुलाक्षक इति सम्भाषमानासु स्त्रीभिः स्त्रीषु नृभिर्नृषु आययोर्मुनयस्तत्र कृष्णरामदिदृक्षया द्वैपायनो नारदश्च चैवनो देवलोसितः विश्वामित्रस्तथानन्दो भरद्वाजोत गौतमग रामसशिष्यो भगवान् वसिष्ठो कालवो भृगुः पुलस्त्य कश्यपोऽद्रिश्च मार्कण्डेयो बृहस्पतिः द्वितस्त्रितश्च एकतश्च ब्रह्मपुत्रास्तथाङ्गिराः अगस्त्यो याज्ञवल्क्यश्च वामदेव दयोपरे तान् दृष्ट्वा सकसोत्थाय प्राकासीना नृपादयग पाण्डवा कृष्णरामौ च प्रणेमुर्विश्ववन्दितान् दानानर्चुर्यथा सर्वे सह रामाच्युतोऽर्चयत् स्वागत आसन पात्य अर्घ्य माल्यधूप अनुलेपनैः उवाच सुखमासीनान् भगवान् धर्मगुप्तनुः सदसस्तस्य महतो यतवोचोऽनुशृण्वतः। श्रीभगवानुवाच अहो वयं जन्मभृतो लब्धं कास्नेन तत्फलं देवानपि दुष्प्रापं यद्योगेश्वर दर्शनं किं स्वल्पतपसां नॄणाम् अर्चायां देवचक्षुषां दर्शनस्पर्शन प्रश्न ब्रह्मपादार्चनादिकं न्याह्यं मयानि तीर्थानि न देवा मृच्छिलामयाः ते पुनन्त्युरुकालेन दर्शनादेव सातवक न अग्निर्न सूर्यो न च चन्द्रतारका न भूजलं कं स्वसनोत वाङ्मनग उपासिता भेदकृतो हत्यङ्गम् व्यपस्थितो ग्रन्थि मुहूर्तसेवया यस्यात्मबुद्धिगुणभेदृधातुके स्वधीः कलत्रादिषु भौमयुज्यधीः यत्तीर्थबुद्धिः सलिलेन कर्हिचित् जनेष्वभिज्ञेषु स एव गोकरः। श्रीसुकोवाच निसंयेतं भगवतः कृष्णस्याकुण्डमेधसः वचो दुरन्वयं विप्राः तूष्णीमासान् प्रमद्यग चिरं विमृश्य मुनय ईश्वरस्येषितव्यतां जनसङ्ग्रह इत्यूचुः स्मयन्तस्तं जगद्गुरुं मुनय ऊचुः यन्मायया तत्त्वविदुत्तमा वयं विमोहितापि स्वसृजात्मधीश्वराः यत् ईशितव्यायति गूढैहया अहो विचित्रं भगवद्विचेष्टितम्। अनीह एतत् बहुदैकात्मना सृज्यत्पत्यत्ति न बध्यते यथा भौमैर्हि भूमिर्बहुनामरूपिणी अहो विपुंनश्चरितं विडम्बनम् अथापि काले स्वजनाभिगुप्तये बिभर्षि सत्त्वं कलनिग्रहाय च स्वलीया वेदपदं सनातनं वर्णाश्रमात्मा पुरुषः परो भवान् ब्रह्मते हृदयं शुक्लं तपस्वाध्याय संयमैः यत्रो बलप्तं सद्व्यक्तम् अव्यक्तं च ततः परं तस्मात् ब्रह्मकुलं ब्रह्मन् शास्त्रयोनेस्त्वमात्मनः सभाजयसि सत्ताम तद्ब्रह्मण्याग्रणीर्भवान्
अद्यनो जन्म साफल्यं विद्यायास्तपसोदृशः त्वयि सङ्गम्य सद्गत्या यतन्तः श्रेयसां परः नमस्तस्मै भगवते कृष्णाय गुण्डमेधसे स्वयोगमायायाचन्न महिम्ने परमात्मने नयं विदन्त्यमी भूपा एका रामाश्च विष्णयः मायाजवनिकाच्चन्नम् आत्मानं कालमीश्वरं यथा शयानः पुरुष आत्मानं गुणतत्त्वदृक् नाम मान्तरेन्द्रियापादं न वेदरहितं परम् एवं त्वा नाम मात्रेषु विषयेषु इन्द्रिये हया मायया विप्रमच्चित्तो न वेदस्मृति उपप्लवात् तस्यातिते तदृशीम् अङ्घ्रिम् अगौकमर्ष तीर्थास्पदं हृदि कृतं सुविपक्वयोगैः उत्सिक्तभक्ति उपहताशय जीवकोशा आपूर्ववद्गतिमतोऽनुग्रहान् भक्तान् श्रीसुकोवाच इत्यनुज्ञाप्य दासार्हम् धृतराष्ट्रं युधिष्ठिरं राजर्षे स्वाश्रमान् गन्तुं मुनयोदतिरे मनग तद्वीक्ष्य तान् उपव्रज्य वसुदेवो मगायशागा प्रणम्य च उपसङ्गृह्य बभाषेतं सुयन्त्रितः वसुदेव उवाच नमो वः सर्वदेवेभ्य ऋषयः श्रोतुमर्हत कर्मणा कर्मनिर्हारो यथा स्यान्नस्तदुच्यताम् नारद उवाच नाति चित्रमिदं विप्र वसुदेवो बुभुत्सया कृष्णं मद्वार्पकं यन्नः गच्छति श्रेयात्मनः सन्निकर्षो हि मर्त्यानाम् अनादरणकारणं गाङ्गं हित्वा यतान्याम्बः तत्रत्यो यातिशुद्धये यस्यानुभूतिकालेन लयोत्पत्त्यादिनास्य वै स्वतोऽन्यस्माश्च गुणतो न कुतश्चिन्नरिष्यति तं क्लेशकर्म परिपाकगुणप्रवाहैः अव्याहत अनुभवम् ईश्वरम् अद्वितीयम् प्राणादिभिः स्वविभवै उपगूढमन्यो मन्येत सूर्यमिव मेघ हिमोपरागैः अतोचुर्मुनयो राजन् आपाश्यानकदुन्दुभिं सर्वेषां शृण्वतां राज्ञां तथैवाच्युत रामयोः कर्मणा कर्मनिर्हार एष साधु निरूपितः यश्रद्धया यजेत् विष्णुं सर्वयज्ञेश्वरं मकैः सिद्धस्य उपसमोऽयं वै कविभिः शास्त्रचक्षुषा दर्शितः सुगमो योगो धर्मश्चात्ममुदावहः अयं स्वस्त्ययनः पन्था विचातेर्गृहमेतिनः यश्रद्धयाप्तवित्तेन शुक्ले निर्जेत पूरुषग वित्तैषणां यज्ञदानैः गृहैर्दारसुतैषणाम् आत्मलोकैषणां देव कालेन विसृजेद्बुधग ग्रामे त्यक्तैषणा सर्वे ययुर्धीरास्तपोवनम् ऋणैस्त्रीभिर्द्विजो जातो देवर्षि पितॄणां प्रभो यज्ञ अध्ययन पुत्रैस्तानि अनिस्तीर्य दजन् पतेत् त्वं तद्य मुक्तो द्वाभ्यां वै ऋषि पित्रोर्महामते यज्ञे देवर्नमुन्मुच्य निर्ऋणो शरणो भव वसुदेव भवानूनं भक्त्या परमया हरिं जगदामीश्वरं प्रार्थः स यत्त्वां पुत्रतां गतः श्रीसुक उवाच इति तत्त्वजनं श्रुत्वा वसुदेवो महामनागा तान् ऋषीन् ऋत्विजो वव्रे मूर्ध्नानम्य प्रसाद्य च तयेनं ऋषयो राजन् वृता धर्मेण धार्मिकं तस्मिन्नयाजयन् क्षेत्रे मकैः उत्तमकल्पकैः तद्दीक्षायां प्रवृत्तायां कृष्णयः पुष्करस्रजः स्नाता सुवाससो राजन् राजान शुष्वलङ्कृताः तन्महिष्यश्च मुदिता निष्ककण्ठ्य सुवाससः दीक्षाशालाम् उपाजग्मुः आलिप्ता वस्तुपानयः नीदुर्मृदङ्गपटक सङ्कपेर्यानकादयः नन्दुर्नटनर्तक्यः तुष्टुः सूदमागताः जगु सुकण्ठ्यो गन्धर्व्यः सङ्गीतं सगभर्तृकाः तमप्यषिञ्चन् विधिवदक्तम् अप्यक्तं ऋत्विजः पत्नीभिरष्टादशभिः सोमराजमिवोटिभिः ताभिर्दुकूलवलयैः हारनूपुरकुण्डलैः स्वलङ्कृताभिर्विबभौ दीक्षितो जिनसंवृतः
तस्य ऋद्विजो महाराज रत्नकौशेयवाससग सशस्तस्य विरेजुस्ते यथा वृत्रहनोद्वरे तदा रामश्च कृष्णश्च स्वै स्वैर्बन्धुभिरन्वितौ रेचतु स्वसुतैर्दारैः जीवेशौ स्वविभूतिभिः ईजे अनुयज्ञं विधिना अग्निहोत्रादिलक्षणैः प्राकृतै वैकृतै यज्ञैः द्रव्यज्ञानक्रियेश्वरम् अतरिद्भिक्भ्यः अदतात्काले यतां नातं स दक्षिणाः स्वलङ्कृतेभ्यो अलङ्कृत्य गोपूकन्या महाधनाः पत्नी संयाज अवप्रत्यैश्चरित्वा ते मकर्षयः सस्नो रामहृदे विप्रा यजमानपुरःसराः स्नातोऽलङ्कारवासांसि वन्द्यप्योता तथाश्चर्यः ततः स्वलङ्कृतो वर्णाना स्वप्योनेन पूजयत् बन्धून् सतारान् ससुतान् पारिबर्हेण भूयसा विदर्भ कौशलगुरून् काशिकेकय सृञ्जयान् सदस्य ऋत्विक् सुरगणान् प्रभूत पितृचारणान् श्रीनिकेतम् अनुज्ञाप्य संसन्तप्रयुक्तम् धृतराष्ट्रो अनुजः पार्थ भीष्मो द्रोण प्रदायमौ नारदो भगवान् व्यासग सुकृत् सम्बन्धि बान्धवाः बन्धून् परिष्वज्य यदून् सौहृदात् क्लिन्नचेतसः ययुर्विरह कृच्छ्रेण स्वयतेषां चापरे जनाग नन्दस्तु सख गोपालैः बृहत्या पूजयार्चितः कृष्ण राम उग्रसेनाद्यैः न्यावात्सेत् बन्धुवत्सलः वसुदेवोऽज्ञसोत्तीर्य मनोरथमहार्णवम् सुकृत् वृत्तप्रीतमना नन्दमाह करे स्पृशन् वसुदेव उवाच भ्रातरीशकृतपाशो ऋणां यस्नेकसंहितः तं द्युष्यजमहं मन्ये सुराणामपि योगिनाम् अस्मासि अप्रतिकल्पेयं यत् कृताकेषु सत्तमैः मैत्री अर्पिता फलावापि न निवर्तेत कर्हिचित् प्रागकल्पाच्च कुशलं भ्रातर्वो नाचरामहि अधुना श्रीमदान्ताक्षा न पश्याम पुरस्ततः मा राज्यश्रीरभूत् पुंसक श्रेयस्कामस्य मानत स्वजनानुत बन्धून् वा न पश्यति सयां तदृक् श्रीसुकोवाच एवं सौकृत शैथिल्य चित्त आनक दुन्दुभिः रुरोध तत्कृता मैत्रीं स्मरम् अश्रुविलोचनग नन्दस्तु सख्यु प्रियकृते प्रेम्णा गोविन्द रामयोगो अद्य स्व इति मासां स्त्रीन् यदुभिर्मानितो वसत् ततः कामै पूर्यमानग सव्रज सगबान्धवः परार्क्याभरण क्षौम नानानर्घ्य परिचितैः वसुदेव उग्रसेनाभ्यां कृष्ण उद्धव बलादिभिः तत्तमादाय पारिबर्हं यापितो यतिभिर्ययो नन्दो गोपाश्च गोप्यश्च गोविन्दचरणाम्बुजे मनक्षिप्तं पुनर्हर्तुम् अनीशा मधुरां ययुगो बन्धुषु प्रतियातेषु कृष्णयः कृष्णदेवताः वीक्ष्य प्रावृशमासन्ना ययोर्द्वारवतीं पुनग जनेभ्य कथयां चक्रुर् यदुदेव महोत्सवं यथासीत् तीर्थयात्रायां सुकृत् सन्दर्शनातिकं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय।